வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷார்ட்ஸில் முன்னாடியே போட்டிருந்த மாதிரி இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம காருக்காக வாங்கின சோலார் கார் ஃப்ராக்ரன்ஸ். ரொம்ப நாளாக இந்த ஹெலிகாப்டர் டைப் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் சரி ஆன்லைனில் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு மாடல் வாங்கினேன். ஸோ இது நம்ம காருக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம டேஷ்போர்ட்டில் வைக்கிறது தான். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றத நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வெளில அந்த அட்டையை எடுத்திங்கன்னா உள்ளே ஒரு இது இருக்குது ப்ரீமியமாக. இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே நம்மளுக்கு மெயின் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வருது, லைஃப் ரொம்ப கொடுக்குது நிறையா. அதாவது இப்போ நார்மலாக நம்ம வாங்குகிற ஏர் பாக்கெட்ஸோ அந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர்ஸோ வந்து ஒரு 1 மந்த் லாஸ்ட் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் சரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்கியிருக்கோம். பேக்கிங் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விங்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தெர்மாக்கோல் மெட்டீரியல் வச்சு அந்த சூப்பராக வச்சு பண்ணியிருக்காங்க. அது உள்ளே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஃபினிஷிங்கே தெரியுது, அந்த கிளாரிட்டியை பக்காவாக. ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த சென்ட்டு. இது நம்மளுக்கு அந்த ஃபேனு. ஸோ பக்கத்தில் ஒரு ஃபில்லர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த சென்ட் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்தராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எடுக்கும் போது பார்த்து எடுங்க, மேலே அந்த இது டேமேஜ் ஆகாமல். ஏன்னா அதுதான் மெயினு, நம்மளுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிறதே அந்த ஒரு போர்ஷன் தான். நல்லா சூப்பராக சுற்றுது பாருங்கள். பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கீழே ஒட்டுறதுக்கான ஸ்டிக்கர், டபுள் சைட் ஸ்டிக்கர் இங்கேயும் ஒட்டும், நம்மளோட டேஷ்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட சொன்னல உள்ளே போடுற அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த சென்ட்டு இது தான். இது இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, மெட்டாலிக் ஃபினிஷ் சூப்பராக, பெயிண்ட் ஒர்க் சூப்பராக இருக்குது. இந்த ஹோல்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்களேன். லைட்டில் வச்சா தெரியுதுங்களா அந்த ஒயிட்டாக. ஸோ அது வழியே தான் நம்மளுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வெளியில் வருது. நம்மளுக்கு மேலே விங்ஸ் சுற்ற பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் வெளியில் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நம்ம கீழே லைட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கணும். அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் உள்ளே இல்லை, பட் ஜென்ரலாக நம்மளாக பண்ணுறது தான். இது அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்படியே லைட்டாக இது பண்ணிங்கன்னா, ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி உடன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம ஆக்சுவலாக அந்த சென்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபில்லர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அப்படியே கூட ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிறையா, அதாவது ஓவர் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தலைவலி வர மாதிரி கூட ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆர் 4 ட்ராப்ஸ் விட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் பத்துதா உங்களோட கார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் பலீனோ வச்சுருக்கிறதுனால 5 சீட்டர்னால என்னோடய கேபின் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் இப்போ இனோவா வச்சுருப்பீங்க, 7 சீட்டர்ஸ் சம்திங் கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கும். அவங்களாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், சூரிய வெளிச்சத்தில் வச்சு. சூரிய வெளிச்சம் பட்டால் தான் சுற்றுது, மீதி நேரம்லாம் சும்மா தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு மேபி லைஃப் அதிகமாக வர்றதுக்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ள பர்ஃப்யூம் போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த சூரியனில் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ சுற்ற மாட்டேங்குதா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த சோலார் லைட் இது மேலே படும்போது அப்படியே சுற்ற ஆரம்பிக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ திருப்பி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சோலார் லைட் படுதோ அது அழகாக சூப்பராக சுற்றுதுங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபங்க்ஷனல் குட்டி சோலார் பேனல் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில. பாருங்களேன், இப்போ நான் பின்னாடி வரேன், வந்தோடனே அப்படியே ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகிடும். சோலார் வெளிச்சம் அதுக்கு இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லைன்னா அவள் தான் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன் ஆகாது. திருப்பி நம்ம வெளிச்சத்துக்கிட்ட எப்போ போகிறோமோ அப்போது வந்து இந்த ஃபேன் வந்து அழகாக சுற்ற ஆரம்பிக்குதுங்க. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேனுமே வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம காரில் ஓட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.